ஹாய். மண்டே மார்னிங் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு பின்னே எப்பவும் போல் பவுடர் போட்டு பொட்டு வச்சு கண்மை போட்டு குங்குமம் வச்சுப்பேன். இது வந்து ஆஸ் யூஷுவல் தான். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு தான் எப்பயும் குளிப்பேன். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குமா, ஸோ வந்து உடம்புக்கு மட்டும் குளித்தா செட் ஆகாது. ஸோ அதனால் தலைக்குமே நான் வந்து எப்பயும் குளிச்சிடுவேன். ஆனால் என்னோடய அம்மா சொல்லுவாங்க டெய்லியும் தலைக்கு குளிக்காத, சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து சளியெல்லாம் பிடிச்சதே இல்லைங்க. டெய்லியுமே நான் தலை குளிப்பேன். நைட்டு கூட நான் தலை குளிப்பேன். எனக்கு சளி பிடிச்சதே கிடையாது. அது அப்படியே பழகிருச்சு. நல்லா தலை துவட்டிட்டு 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து பின்னி குத்திப்பேன். பின்னி குத்திட்டு முடியை விரித்து போட்டுருவேன். பின்னி போட மாட்டேன், ஏன்னா முடி காயாதில்லன்னு சொல்லிட்டு விரித்து போட்டுருவேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா அது 10 நிமிஷத்துலேயே காஞ்சிடும். ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து சீக்கிரமாகவே காஞ்சிருங்க. அதுக்கு பின்னே வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்பவும் பிடிச்சது வந்து மாமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு அதுதான் சமைக்கணும். நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன். பட் மாமா ஒர்க்கு போகிற டைமில் வந்து அது இருக்கும். பட் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது லேட் ஆயிரும். அதனால் மாமா வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து நேரமாகவே ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது இருந்துச்சுங்களா. ஸோ வந்து மாமா வாங்கிட்டு வந்தாங்க. மழை வர மாதிரி இருந்துச்சுங்களா. ஸோ அதனால் வந்து துண்டை வந்து ஜன்னலில் காய போட்டுட்டேன். அதுக்கு பின்னே என்னோடய ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், எனக்கு செம்ம தண்ணி தாகமாக இருந்துச்சு. சரி நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு தண்ணி குடித்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடித்தாலே வாமிட் வரும். பட் இப்போ வந்து தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நான் குடிப்பேன். அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்து அரிசி எடுத்து ஊற போட்டேன். என்னென்னு சொல்லி பார்க்குறீங்களா, இறாலுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இறால் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும். பட் வந்து இறால் வந்துட்டு நான் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே கலர் தாங்க இருந்துச்சு, ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. ஆனால் அதில் செம்ம முள்ளுங்க. ஆனால் கையிலலாம் குத்தி எனக்கு கொப்பளமே வந்துருச்சு. எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறதுனால அதிகமாக இருந்துச்சுங்களா. சரி கொஞ்சமாக எடுத்து நாளைக்கு வச்சுக்கலாம், இன்றைக்கி கொஞ்சம் சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பாதி எடுத்து நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சேன். கடைசியில் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்துட்டா இறால் கொஞ்சம் தாங்க இருந்துச்சு. நானே ஷாக் ஆகிட்டேங்க. உண்மையாகவே ரொம்பவும் கம்மியாக இருந்துச்சுங்களா. சரி நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்க வேணாம், வச்சதை எடுத்து நம்ம இன்றைக்கே சமைச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு அதையும் எடுத்து சேர்த்து இது கூடவே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. வேஸ்ட்டு இவ்வளோ இருக்குது. நம்ம எடுத்தது க்ளீன் பண்ணி எடுத்தது இவ்வளோ தாங்க. அதுக்கு பின்னே இறால் வந்து நல்லா 2-3 டைம் வந்து நான் நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னே க்ளீன் பண்ணி நல்லா சமைச்சிட்டேங்க. பாருங்கள் சூப்பராக இருக்கா. பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சபடி நல்லா சமைச்சு சாப்பாடுமே வச்சுட்டேன். விசிலும் வந்துடுச்சு. அதுக்கு பின்னே நான் வந்து சாப்பிட போயிட்டேன். எனக்கு உண்மையாகவே இந்த இறால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த இறாலை வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு